தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இன்னைக்கு நம்ம எல்லாரையும் சிரிக்க வச்சு சந்தோஷமா, மனசுல என்ன ஒரு கவலை இருந்தாலும், எவ்வளவு ஸ்ட்ரெஸ் இருந்தாலும், எப்படியெல்லாம் அவங்களை சிரிக்க வைக்க முடியுமோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு நகைச்சுவை கலைஞர், நல்ல மனிதன், நல்ல ஒரு நண்பன் இன்னைக்கு நம்மளெல்லாம் விட்டு போயிட்டாப்புல. அது ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்கு. இது வயசே கிடையாது அவருக்கு. எவ்வளவு உழைப்பு தெரியுமா? ஆரம்பத்துல இருந்து எனக்கு சங்கர் நல்லா தெரியும். ஸ்டேஜ் ப்ரோக்ராம்ல இருந்து அவரோட உயரம், மிகப்பெரிய உயரத்துக்கு வந்திருக்காரு. இன்னும் உயரத்துக்கு போயிருக்கணும், ஆனா நம்மளை விட்டு ரொம்ப உயரத்துக்கு போயிட்டாரு. ரோபோ அண்ணாவை அவர் ஒரு மேடையில் ரோபோ வேஷம் போடுறதுலேருந்து நல்லா தெரியும். அவரோட இறப்புக்கு அதுவும் ஒரு காரணம் தான். ஏன்னா அவர் அந்த மெட்டாலிக் பெயிண்ட்டை உடம்பு ஃபுல்லாக பூசிட்டு பல வருஷம் ஸ்டேஜ் ஷோஸ் பண்ணியிருக்காரு ரோபோவா. ஸோ அதனால கூட லிவர் அவருக்கு பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அப்போவே அவருக்கு உடம்பு சரியில்லாமல் வந்தபோதே சொன்னாங்க. பட் அதையும் தாண்டி அவர் ரொம்ப ஹாப்பி பர்சன், ஃபன் ஃபில்டு பர்சன். அவர் வாழ்க்கையை அவர் ஹாப்பியாக வாழ்ந்தார். அதை ஓப்பன் புக்காக வச்சுருந்தாரு. எல்லா மீடியாவுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அவர் இந்த வீடு கட்டினதுலேருந்து, அவரோட ஆனிவர்சரியிலேருந்து, அவரோட பர்த்டேலேருந்து, அவங்க பொண்ணோட கல்யாணத்துலேருந்து எல்லாமே மீடியாவுக்கு காமிச்சு அவர் வாழ்க்கையவே மீடியா தான் அப்படின்னு இருந்தார். அவருக்கு ஒரே ஒரு பெரிய ஆசை இருந்தது, ஹீரோவாக கூட நடிச்சிட்டாரு. ஆனால் கமல் சாரோட நடிக்கணும் அப்படின்றது அவரோட பெரிய ஆசை. ரீசெண்டாக பேசும்போது கூட அவர் அதை தான் சொன்னார், ஒரு ஃப்ரேம்லையாவது அவரோட நின்னணுன்றது அந்த பெரிய ஆசை இருந்தது. ஆனால் அது நடக்காமல் போயிடுச்சுன்றது தான் எனக்கு ரொம்ப வருத்தமே. ஏன்னா இது ஒரு வயசே இல்லை அவர் போகிறதுக்கு. ஆனால் அவர் ஒரு சந்தோஷமாக அவரை ரொம்ப ஹாப்பியாக பார்த்துக்கிட்டாங்க பிரியங்கா, அவரோட ஒய்ஃபு. அந்த மாதிரி ஒரு ஒய்ஃப் கிடைக்கிறது பெரிய வரம்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு குழந்தை மாதிரி அவரை பார்த்துக்கிட்டாங்க. அவர் என்ன பண்ணாலும் அவரை எப்படியோ காப்பாற்றி எல்லாம் நல்லா கொண்டு அவர் ரொம்ப வெயிட் லாஸ் ஆனப்போ கூட ஜிம்முக்கெல்லாம் போய் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி ஃபோட்டோ ஷூட்டெல்லாம் எடுத்து நல்லா வந்தார். ஆனால் அந்த ஒரு பழக்கம் விட்டால் கூட அது என்ன சொல்கிறது, கொல்லுன்றது தான். ஸோ அவர் ஒரு ராஜா வாழ்க்கை வாழ்ந்தார். ராஜா மாதிரி அனுப்பி வைக்கணும், அவ்வளோதான். அண்டு அவரோட ஆசையை அட்லீஸ்ட் இந்திரஜா மூலமாவது நிறைவேறணும் அப்படின்னு நான் உண்மையாக வேண்டி கேட்டுக்கிறேன். அண்ட் அவரெல்லாம் எங்கேயுமே போக மாட்டார். அவரெல்லாம் கலைத்துறையை விட்டு எங்கேயும் போக மாட்டார். கூடிய சீக்கிரமே கலைத்துறையில் பிறப்பார் அப்படி தான் நான் நம்புகிறேன். ரோபோ சங்கர் அண்ணா இழந்து வாடுற அவங்க குடும்பத்துக்கும் அவங்களோட ரசிகர்களுக்கும் எல்லாருக்கும், முக்கியமாக மேடை கலைஞர்கள் எல்லாருக்குமே ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. எல்லா ஆர்டிஸ்ட்டும் சரி, எல்லாருமே சரி, ஹெல்த் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம இல்லாமல் நம்ம குடும்பம் ரொம்ப வருத்தப்படும். அதனால் அந்த ஒரு பெரிய தப்பை மட்டும் நம்ம பண்ணக்கூடாது. அதுதான் அவருடைய ஆத்மா சாந்தி அடைய கடவுளை வேண்டிக்கிறேன்.